மீனத்தில் இருக்கக்கூடிய குரு போய் உச்சம் ஆயிட்டாரு அப்படிங்கும் பொழுது ஆன்மீகம் செழிக்கும். வாழ்க்கையில பிரகாசங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிலருக்கு திருமணம் நடந்திருக்கும். சில பேத்துக்கு திருமண பேச்சுக்கள் வரும். உங்களுடைய பயங்கள் அனைத்தும் நீங்கி, வாழ்க்கையில் நிறைய சுபிட்சமான சில நல்ல காரியங்களை வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடுறதாகட்டும், சில பேத்துக்கு பணம் இழுபறியாக இருந்தது, வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சில பேத்துக்கு வாழ்க்கையே வேற மாரியான சில மாற்றங்கள். ஒரு சில மீன ராசிக்கு வந்து பெர்சனல் லைஃப்ல நிறைய டேமேஜ் பார்த்திருந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஒதுக்கி கூட வச்சிருந்திருப்பாங்க. ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு. அது என்ன அப்டின்னா, விதி உங்களுக்கு காட்டுன விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். யாரு நல்லவங்க, யாரு உங்களுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிறது தான் விதி உங்களுக்கு காட்டியிருந்திருக்கும். யார் உங்கள்ட்ட உண்மையா இருந்தாங்க, நீங்க எப்படி மாயைக்குள்ள இருந்தீங்க, மாயைக்குள்ள இருந்து எப்படி நீங்க வெளிய வந்தீங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் விதி இப்ப சொல்லிக் குடுத்திருக்கும். அப்படித்தான் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போயிருந்திருப்பீங்க. அப்படித்தான் நீங்க முருகரை வழிபாடு பண்ணியிருந்திருப்பீங்க, கிருஷ்ணரை வழிபாடு பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா, முருகர் மாற்றத்துக்கானவர், கிருஷ்ணர் மகிழ்ச்சிக்கானவர். நிறைய கிருஷ்ணருடைய ஒரு பக்தர்களாக மாறியவர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த தடவை. ஏன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிறது என்னன்னா வாழ்க்கை தத்துவங்களை சொல்லக்கூடியவர். அப்படியே நின்னுட்டே இருந்து கூடயே இருந்து அதுக்கப்புறம் கரெக்டா கீழே விழுக போறப்போ ஒருத்தர் வந்து தாங்கி பிடிப்பாரு அப்படிங்கிறது கிருஷ்ணர் தாங்கி பிடிப்பார்.